ஏன்னா ஜனநாயகத்தை வந்து அண்டர்மைன் பண்ணுற விஷயங்கள்னு சொல்கிறோம்ல, அதில் ஜனநாயகத்தில் இருக்கிற சேஃப்கார்ட்ஸில் ஒன்று தான் மீடியா இருக்கிற பாதுகாப்புகளில். அந்த மீடியாக்குள்ளேயும் இதே அரசியலில் இருக்கிற அதே கோளாறுகள் அதுலேயும் வருமானா ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ இப்போ இந்த ஹோல் இஷ்யூவில் வந்து இந்த டெமோக்ரஸி உடைய பேஸ் ஷேக் ஆகுது. இப்போ இந்த இப்போ ஊழல்னாலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, அது இப்போ மீடியாவுடைய ரோல்லையும் அந்த ப்ராப்ளம் வருது. ஆக மொத்தத்தில் இல்லை இப்போ இந்த என்டையர் டேப்ஸ் கான்வர்சேஷனில் தப்பிச்சு இருக்கிறது வந்து ஜுடிஷியரி மட்டும்தான் என்ன பார்த்தோம்னா சோஃபா. ஆமாம், இது வரைக்கும் நமக்கு வெளியே வந்திருக்கிற விஷயங்கள் ஜுடிஷியரி தான் தப்பிச்சிருக்கு. அதுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி கோர்ட்டில் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு கடிதம் போட்டிருக்கிறாரு என்ன, தட் யூ ஹவ் பீன் மேனேஜ்டுன்னு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீதிபதிகளை போய் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழல் என்ன நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப ஆபத்தானது, வருத்தமானது. அது இப்போ இந்த இது நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷமா இந்த சப்ஜெக்டை பற்றி பேசப்படுது பல ஃபோரம்ஸில், பல பேர். இதுக்கான இனிஷியல் ரியாக்ஷன் டிஎம்கே சைடில் இருந்து, ராஜா வந்து ஒரு தலித் லீடர், அதனால ஹி இஸ் பீயிங் டார்கெட்டட். சித்தாந்த ரீதியாக எதிரெதிராக இருக்கக்கூடிய பிஜேபியும் லெஃப்டும் 2 பேருமே வலியுறுத்துற விஷயம் ஜேபிசியில். இதுக்கு முன்னே எப்போச்சும் சித்தாந்த ரீதியாக எதிரெதிராக இருக்கக்கூடிய பிஜேபியும் லெஃப்டும் ஒன்றா ஏதாவது ஒரு இஷ்யூவில் வந்திருக்காங்களான்னு பார்த்தோம்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் திரும்பி போய் பார்த்தோம்னா போஃபர்ஸ் இஷ்யூ போது வந்தாங்க. போஃபர்ஸ் இஷ்யூ போதும் ரொம்ப பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் ஜேபிசி தான். அப்போவும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்திக்கு எதிராகவும் போஃபர்ஸ் பீரங்கி ஊழல் பற்றியும் கடுமையாக பேசப்பட்டது. அப்போ அந்த அறிக்கையும் ஆடிட்டர் ஜெனரலுடைய அறிக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் கலைஞர் வந்து ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அன்றைக்கி தெரிஞ்சார். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவர் கையில் எடுத்துக்கிட்டு தான் அந்த 2 தான், ஒன்று ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட், 2வது ஜேபிசி ரிப்போர்ட். ஜேபிசியில் இப்போ ஆல்ரெடி யாருன்னா டிசெண்டிங் நோட் கொடுத்தது ஒரு முக்கியமான விஷயமா அன்னைக்கு ஜேபிசியில் இருந்தது. அப்போ இன்னைக்கு இதே கலைஞர் வந்து ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கையை பற்றி ரொம்ப மோசமான ஒரு கமெண்ட்டை சொல்கிறார். இது போல் அந்த ரிப்போர்ட்னா எப்படி எழுதுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், என்ன பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ஸ் பற்றிலாம் அவங்க எப்படிலாம் எழுதுவாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு, அது ஒன்றும் ஒரு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் ஆடிட்டர் ஜெனரல், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலி கிரியேட்டட் அட்டானமஸ் பாடி, இது இண்டிபெண்டன்ட் பாடி, இது லைக் ஜுடிஷியரி. அதோட ரிப்போர்ட்டை இவருக்கு தேவைப்பட்ட காலத்தில் அதைத்தான் முன்னே வச்சது. இன்னைக்கு வந்து அதே ரிப்போர்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணது போது ஜேபிசி ரிப்போர்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் ஆகிடுது. திரும்பவும் ஜேபிசி முக்கியமாகிடுது. எதிரெதிராக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் அதை தான் இன்னைக்கு வலியுறுத்துறாங்கன்னு ஆகிடுது. கலைஞருடைய வார்த்தையில் சொல்கிறதுனா பண்டாரம் பிரதேசிகளுடைய கட்சி, அதனால அவங்க வந்து தலித்தான ராஜாவுக்கு எதிராக இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதே குற்றச்சாட்டை சிபிஐ சிபிஎம்க்கு எதிராக சொல்ல முடியுமா?